விஜயகாந்த் சாருக்கு நம்மளுடைய திரையுலக தாண்டி அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இப்ப அவருக்கு நிகரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருவாரா? இவரும் ஒரு திரையுலகில இருந்து வராரு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. நிறைய இடங்கள்ல அவரும் நிறைய உதவிகள்லாம் பண்றாரு. கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஓகே, விஜயகாந்த் சார் மாதிரி வரலனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு அடுத்த ஒரு பாணியில வருவாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூனைக்கு புலி மாதிரி வேஷம் போட்டு இது புலின்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். கேப்டன் வேற, இவர் வேற. அவர் யானை, விஜய் சார் எருமை. ஏங்க நீங்க ஒரு சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போடும் போதே அவர் போட்டா வச்சுக்கிட்டே பின்னாடி கூட்டு போய் அப்படியே காட்டிட்டே போயிட்டு சாப்பாடு போடுறீங்களா? இதுல என்ன விளம்பரம்? நீ மட்டும் அடுத்தவங்களை சொல்ற ஸ்டிக்கர் ஒட்டிட்டு விளம்பரம் பண்றாங்கன்னு நீங்க போட்டா வச்சுக்கிட்டு விளம்பரம் நீங்க போடுறீங்கன்னு வாயினால சொல்லிட்டு போங்க. எதுக்கு போட்டா வச்சுட்டு காட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் சொல்லுங்க, எப்படி முடியும்? நீங்க திமுகவும் அண்ணா திமுகவும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கட்சி இந்த ஒரு ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் சிஎம் அப்படின்னு சொன்னா எப்படி அது நம்ம ஏத்துக்க முடியும்? திமுகவும் அண்ணா திமுகவும் உங்களை விட்டுருவாங்களா? உங்க கட்சிக்காரங்களுக்கு பதவி போடுறதுக்கே காசு வாங்குறீங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இளைச்சலாளருக்கு இவ்வளவு வாங்குறீங்க, ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளவு வாங்குறீங்க, நகர செயலாளருக்கு இவ்வளவு, ஆமா காசு வாங்குறீங்கன்னு அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி அவங்களே நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. திரு புஷி ஆனந்த் அதை சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்றாரு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒன் கான்வர்சேஷன் யாரோட அப்படின்னா நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வாங்க பேசிடலாம். வணக்கம் சார். வாங்க ஜீவிகா. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஒரு லாங் டைம்க்கு அப்புறமா உங்களோட மீண்டும் ஒரு இன்டர்வியூல இணைந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சூப்பர். விஜயகாந்த் சாருக்கு நம்மளுடைய திரையுலக தாண்டி அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் இருக்கும் போதும் சரி, இப்பயும் சரி, அவருக்கான ஆளுமை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்ப அவருக்கு நிகரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருவாரா அடுத்து? ஏன்னா இவரும் ஒரு திரையுலகில இருந்து வராரு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. நிறைய இடங்கள்ல அவரும் நிறைய உதவிகள்லாம் பண்றாரு. அப்போ வச்சு ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஓகே, விஜயகாந்த் சார் மாதிரி வரலனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு அடுத்த ஒரு பாணியில இவர் வருவாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூனைக்கு புலி மாதிரி வேஷம் போட்டு இது புலின்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். கேப்டன் வேற, இவர் வேற. அவர் வேறங்க. அவர் எல்லாம் அவர் யானை, விஜய் சார் எறும்பு. எங்களை கேட்டால் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். அவர் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பானன் பிராட்டே உதவும் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அவர். ஏன்னா அவர் படிக்கிற காலங்கள்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா பக்கத்தில் கடையில் பற்று வச்சுட்டு என் பையன் எது கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்போ இவர் என்ன பண்ணுவாராம், கேப்டன் அவருக்கு வாங்க மாட்டாராம். அவர் கூட படிக்கிற ஏழை பசங்களுக்கு பேனா, பென்சிலு, நோட்டு அப்படி வாங்கி கொடுப்பாராம் அந்த கடையில். ஸோ அங்கேயே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைஸ் மில்லில் வேலை பார்க்கும்போது அங்கே லேடிஸ் வேலை பார்ப்பாங்க. சனிக்கிழமை தான் அவங்களுக்கு கூலி. வேலைக்கிழமையே கேப்டன்கிட்ட கேட்பாங்களாம், மாதிரி சனிக்கிழமை தான் சம்பளம், இன்னைக்கு அரிசி வாங்க காசு இல்லை. வேலை நெல்லுலையே வேலை பார்ப்பாங்க, அரிசியிலே வேலை பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி இருக்காது. அப்போ கேப்டன் கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவாராம். ஸோ இதெல்லாம் ரத்தத்திலே வரணுங்க. விஜய் சாருக்கு என்னைக்குங்க வந்துச்சு இது? நான் கேட்குறேன், விஜய் சாருக்கு என்னைக்கு வந்துச்சு? 2015 தாங்க வந்துச்சு. அவர் என்னைக்கு வந்தார் நடிகரா? 92 நினைக்கிறேன், ஐ திங்க். அவர் அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு நான் அதில் ஒரு 8, இதில் ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு உதவி செய்யணும்னு ஒரு மைண்டு வருது. அது காரணம் என்ன? அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் எனக்கு தெரிஞ்சு 2015 தான் அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சார். கேப்டன் அப்படி கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் இன்கேஸ் இன்னும் சொல்ல போனா அரசியலுக்கு வருவோன்னு சொல்லிட்டு அவர் உதவி செய்யலையே. அவர் நடிக்கிற காலத்திலே நான் நடித்த பணத்துல ஒரு பகுதியை ஒரு 15%, 20% நலிந்த கலைஞர்களுக்கு கொடுத்தாரு. 154, 156 படம் நடிச்சாரு. அந்த படத்துல ஒவ்வொரு சம்பளமும் அதுல ஒரு பெர்சன்டேஜ் நலிந்த கலைஞர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. விஜய் சார் அப்படி கொடுத்தாரா? தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான திரைப்பட கலைஞர்களை அவரை வாழ வச்சிருக்கிறாரா கேப்டனு? நீங்க எங்கேயாவது உங்க சினிமாவில் சார்ந்த இவரை நான் ஹெல்ப் பண்ணேன், இவருக்கு நான் வாழ வச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். விஜய் சார் செய்யலையே. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, நான் ப்ரொடக்ஷன் கார்டு வாங்கி கொடுத்தது கேப்டனுங்க, இன்னைக்கு நான் அந்த கார்டை ஒப்படைச்சேன்னா எனக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு.
எத்தனை பேருக்கு கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு? ஒரு நடிகர்களுக்கு மட்டுமா கார்டு வாங்கி கொடுத்தாரு? 24 கிராஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு? கார்கில்ல வாருக்கு வந்து பணம் முதலாக இந்தியாவிலே கொடுத்த நடிகர் அவர் தானே. அதுக்கு அவர் அன்னைக்கு அவர் கொடுத்ததுனால அந்த வருஷம் அவருக்கு டாக்ஸ் ஃப்ரீ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தானே மற்ற ஸ்டேட்ல உள்ள நடிகர்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி என்னைக்கு செஞ்சாரு? தான் சார்ந்த சினிமாவில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரா? ஏங்க நீங்க ஒரு சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போடும் போதே அவர் போட்டா வச்சுக்கிட்டே பின்னாடி கூட்டு போய் அப்படியே காட்டிட்டே போயிட்டு சாப்பாடு போடுறீங்களா? இதுல என்ன விளம்பரம்? நீ மட்டும் அடுத்தவங்களை சொல்ற ஸ்டிக்கர் ஒட்டிட்டு விளம்பரம் பண்றாங்கன்னு, நீங்க போட்டா வச்சுக்கிட்டு விளம்பரம். சாப்பாடு போடுறது நீங்க போடுறீங்கன்னு வாயினால சொல்லிட்டு போங்க, எதுக்கு போட்டா வச்சுட்டு காட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் சொல்லுங்க, எப்படி முடியும்? நீங்க ப்ரீகேஜி முடிச்சு, எல்கேஜி முடிச்சு, யூகேஜி முடிச்சு 1ஆம் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் தான் டாக்டருக்கு போக முடியுங்க. திமுகவும் அதிமுகவும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நான் கட்சி இந்த ஒரு ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் நாங்க சிஎம் அப்படின்னு சொன்னா எப்படி அது நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? இல்ல விட்டுருவாங்களா இவங்க? திமுகவும் அதிமுகவும் உங்களை விட்டுருவாங்களா? நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. நீங்க இவன் உடனே சொல்லுவாரு, நான் 8 மணி நேரம் நின்னேன், படிச்சவங்களுக்கு நான் வந்து உதவி செஞ்சேன், நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். எப்ப செய்யறீங்க? எதுக்கு செய்யறீங்க? நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்கன்னு தான் செய்யறீங்க. அது தெரியாதா மக்களுக்கு? உடனே நாங்க ஸ்டெர்லைட்டுக்கு பைக்குக்கு பின்னாடி உட்காந்து போனோம், அனிதாவோட டெத்துக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு அனலைசேஷன் பண்ணோம்னா மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நல்லா படித்தவர்களா இருக்காங்க, வெல் எஜுகேட்டடா இருக்காங்க அண்ட் யூத்ஸா இருக்காங்க. இது வந்துட்டு அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம கம்பேரிட்டிவ்லி மற்ற பழைய கட்சி நம்மளுடைய முன்னாள் கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் வயதானவர்களாகவும் மேபி அன்எஜுகேட்டடாகவும் இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லாம நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்களுக்கே வாய்ப்பு கொடுப்பீங்க? படித்து வரவங்களுக்கு அரசியல்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு உங்களுடைய பதில் இல்ல? 234 கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரா? நீங்க சொல்றதை பார்த்தா இல்ல தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்றேன். இல்ல அப்போ 234 தொகுதியிலையும் படிச்சவன தான் போட போறாரா? அப்படித்தானே அவர் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காரு. 234 அப்போ நீங்க குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட்டுக்கு டிகிரின்னு வச்சிருக்கீங்களா? இல்ல கேட்கறேன் நான். இல்ல வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் அரசியல்ல சாத்தியம் இல்லை மேடம். அரசியல்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு பதவி போடுறதுக்கே காசு வாங்குறீங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. கிளைச்செயலாளருக்கு இவ்வளவு வாங்குறீங்க, ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளவு வாங்குறீங்க, நகர செயலாளருக்கு இவ்வளவு. ஆமா, காசு வாங்குறீங்கன்னு அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அந்த கட்சியை சார்ந்தவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி அவங்களே நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. திரு புஷ்யானது அதை சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்றாரு, நாங்க காசு வாங்காம பொறுப்பு போட்டிருக்கோம்னு அன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுல இதுலயே ஒண்ணு சொன்னாரு. செயற்குழு பொதுக்குழுல என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். செயற்குழு பொதுக்குழுல நீங்க உங்க கட்சியை பத்தி பேசுங்க, கட்சி கொள்கையை பத்தி பேசுங்க, கட்சிக்காரங்களை பூஸ்டப் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை செய்யாம நாங்க வந்து போஸ்டிங் காசு வாங்கி போட்டோம் இதெல்லாம் அந்த இடத்துல பேச வேண்டியதா? அப்ப ஏன் உங்க கட்சிக்காரங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க? எல்லாம் நான் பாக்குறோமே, சேனல்ல பாக்குறோம், சோசியல் மீடியால பாக்குறோம், போஸ்டிங் வாங்கிட்டு தான் வந்து காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்கன்னு. இல்ல நீங்க வந்து எஜுகேட்டடு தான் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இல்ல நான் கேட்குறேன், அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே போஸ்டிங்கில் இருக்கவங்களும் எஜுகேட்டடா? இன்னும் சொல்ல போனால் கேப்டன் அவர்கள் அவங்க மன்றத்தில் உள்ளவங்களுக்கு தான் போஸ்டிங் போட்டார். அவருக்கு தெரியும், கேப்டனுக்கு தெரியும் மன்றத்தில் உள்ளவங்க. ஏன்னா கேப்டன் வந்து இங்கே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மன்றத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் அவருக்கு அத்துப்படி. ஏன்னா நேரடியாக நான் வந்து ஒரு அனுபவப்பட்டிருக்கிறேன். மதுரையில் உள்கட்சி தேர்தல் நடக்கும்போது என்னை அனுப்புறாரு, தேர்தல் அதிகாரியாக என்னை அனுப்புறாரு மதுரைக்கு. மதுரை அவருடைய சொந்த மாவட்டம், அதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பணும்னு சொல்லி என்னை அனுப்புறாரு. நான் 21 நாள் அங்கே இருந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்து கொண்டு போய் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவர் சொல்கிறாரு, பேரை பார்த்த உடனே சொல்கிறாரு, அவனை எடுத்துரு, அவன் மன்றத்தில் உள்ளவன் கிடையாது. ஸோ அவருக்கு பாருங்களேன், மைண்டில் இருக்குது பாருங்கள், மதுரையில் யார் மன்றத்தில் உள்ளவன் இருக்கிறான், திருநெல்வேலியில் யார் மன்றத்தில் உள்ளவன் இருக்கிறான், கும்பகோணத்தில் யார், அவருக்கு தெரியும். திரு விஜய் சாருக்கு தெரியுமா? இது கொஸ்டின் மார்க். நீங்கள் இப்போ ஆயிரக்கணக்கான பேரை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கணுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்துட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா பார்டர் களியக்காவிலேருந்து ஒருத்தன் வந்தால் கூட அவன் பேரை சொல்லி அவன் தோல் மேலே கையை போட்டு அவனை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாருங்க கேப்டனு. உங்ககிட்ட வந்து போட்டாவே எடுக்க முடியாதங்க, அவன் எப்படிங்க வேலை பார்ப்பான்? நீங்கள் அதை யோசனை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க கேண்டிடேட் படித்தவங்க, பட் ஒரு விஷயம், என்னுடைய கணிப்பு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வந்து அவரை வந்து ஓட்டு போடுவாங்க. அது எத்தனை % நமக்கு தெரியாது, 3%, 4%, 5% அப்படின்னு.
பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க 25% மேல ஓட்டு வச்சு அது கூட்டணி வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். இவங்களா வந்து ஒரு கருத்து கணிப்பை போட்டு எங்களுக்கு 18% இருக்கு, எங்களுக்கு 20% இருக்கு, இவங்களுக்கு 25% இருக்குன்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவருடைய ஸ்டைலு. ஏன்னா அவர் எப்பவுமே அப்படித்தான். சில சோசியல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு, சில ஹேக்கர்ஸை கையில வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு அவர் படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி அரசியல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் அரசியல் வேற, சினிமா வேற. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பூத் லெவல் வரைக்கும் நீங்க வந்து நம்பிக்கையா இருக்கணும். பூத் லெவல்ல வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னைக்கு திமுக, அண்ணா திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாடு முழுதும் பூத்துல ஆள் இருக்குன்னா தேமுதிகவுக்கு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க மற்ற தேசிய கட்சி எடுத்தாலும் சரி, மற்ற அதுக்கு முன்னாடி வந்த கட்சி, அதுக்கு பின்னாடி வந்த கட்சியா எடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 60-70 பூத்துல வந்து ஆள் இருக்கான்னா மற்ற கட்சிகள்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ விஜய் சார் எல்லாம் இப்போ வந்து பூத்து முகவர்கள் மாநாடுன்னு ஒன்று போட போறாருன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர்ல. ஆமா, இன்னைக்கு போய் இறங்கி இருக்காரு. அதுதான் சொல்றாரு, தனி ஃபிளைட்ல போயிருக்கிறாரு அப்படிலாம் சொல்றாரு. பட் அது ஒரு நல்ல முயற்சின்னு வைங்களேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூத்து முகவர்களை கூட்டி யாருமே வந்து எந்த கட்சியுமே வந்து ஒரு கூட்டம் போட்டதில்லை. பட் இது ஒரு தனி முயற்சி, அது நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து பட் அத்தனை பூத்துக்காரன்னு வர்றாங்களான்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 70,000 பூத்துக்கு மேல இருக்குன்னா அவ்வளவு பேர் வர்றாங்களாங்கிறது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால வந்து கேப்டனையும் விஜய் சாரையும் கம்பாரிசன் பண்ணவே முடியாது. அதே போல வந்து படிச்சவங்களுக்கு தான் அவர் கொடுப்பாரா, அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். 26ல தான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து படிச்சவங்களை நீங்க வந்து இன்னைக்கு சொல்றீங்க 26ல 234 தொகுதியில் எத்தனை பேர் படிச்சவங்களை போடுறாங்க. இல்ல நான் வந்து ஜாதி பார்க்க மாட்டேன், நான் மதம் பார்க்க மாட்டேன்னு சொல்றாருல, அந்தந்த தொகுதியில வந்து அந்த ஜாதியை சார்ந்தவரை போடுறாரா இல்ல அடுத்த ஜாதியை சார்ந்தவரை போடுறாரான்னு பார்ப்போம்.